வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நாளைய தினம் மார்க்கெட் எப்படி இருக்கும், வீக்லி எப்படி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும், சென்செக்ஸ் எப்படி இருக்குங்கிற தகவல்களையும் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீக்லி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் எப்படி வீக்லி கேண்டில் முடியுது அப்படிங்கிறத நாளைக்கு மெயினாக பார்த்தாக்கணும். ஏன்னா மார்க்கெட் நாளைக்கு ட்ரெண்டு எப்படி முடியுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கான கேண்டில் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மேலே முடிஞ்சுது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு மார்னிங் ஸ்டாராக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஓகே, நாளைக்கு கேண்டில் இந்த இடத்துலையே முடிஞ்சுது, இந்த ஏரியாவிலே முடிஞ்சுதுன்னா இது ஒரு ஹேமர் பேட்டர்னாக இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு கேண்டில் அடுத்த வாரம் ஃபார்ம் ஆணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, இது இந்த மாதிரி அமைஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்த வாரம் ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா, இதை பார்த்தே ஆகணும். இதை இந்த இடத்துல மார்க்கெட் 21,700 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா, இந்த சப்போர்ட் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சப்போஸ் மார்க்கெட் 1 ஹவரில் இந்த ட்ரெண்டை எப்போ க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதோ அப்போ தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுறாங்க. நாளை தினம் பார்க்கணும், இதற்கு மேலேயே மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா இந்த பிளாக் கலர் லைனுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே நாளை தினம் கம்ப்ளீட் ஆகணும். இன்னும் ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ணி தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸு. 22,080 இன்றைக்கி வந்துச்சு பார்த்தீங்களா ஹையே, அதுதான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, தென் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா 22,120 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 22,200 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் இன்றைக்கி வந்த டே லோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரெட் கலர் லைனை நான் இங்கே வச்சுக்கிறேன். மார்க்கெட் 21,938 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா 21,700 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,535 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,137 அப்படிங்கிற லெவல் நெஃப்டிக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் மார்க்கெட்டை முடிஞ்சதே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 22,014 அப்படிங்கிற ரேஞ்சிலேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. 22,000க்கு மேலே முடிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு சின்ன நல்ல விஷயம். சரிங்களா, பேங்க் நிஃப்டி எப்படி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா நான் நேற்றையே சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகணும்னு. எக்ஸாக்டாக பாருங்கள், பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைனை தான் மார்க்கெட் முட்டிட்டு அங்கேருந்து திரும்பியிருக்கு. எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் வச்சுருக்காங்க. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சா, ரிவர்ஸ் ஆகலையா அப்படிங்கிறதுலாம். இந்த ட்ரெண்ட் லைனை நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், அந்த டவுன் ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்தீங்களா, அந்த பிரேக் அவுட்டை மார்க்கெட் மேலே வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். க்ளோஸ் அண்ட் கிராஸ் டேல ஆகுதான்னு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, இன்றைக்கி டே லோ நாளைக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி டே ஹை நாளைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 47,000. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 47,800 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே 45,829 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 45,652 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 44,656 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதை எல்லாத்தையுமே பாருங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டு ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ட்ரெண்டை நான் பிளாக் கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, டே ட்ரெண்டு. இந்த டே ட்ரெண்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரேஞ்சில் ஜோனில் சப்போர்ட் எடுத்த மாதிரி இருக்குது. இது எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இதை பாருங்கள், இதை டேயில் பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரியும். இந்த 1 ஹவர்லேயே இந்த ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த லெவலில் மார்க்கெட் மேலே போயிருக்குங்களா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, அகைன் இப்படி சப்போர்ட் எடுத்திருக்கு. கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் ஹையர் ஹை போயிருக்கு.
இந்த இடத்துல திருப்பி இந்த ட்ரெண்ட்லேயே வந்து இப்போ சப்போர்ட் எடுத்த மாதிரி காமிக்கிறாங்க. இப்படியே மேலே போணுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்க்கும் இந்த சப்போர்ட்டை எடுத்திருக்கா இல்லை மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆனால் ஜோன் வந்து கொஞ்சம் ஜோனாக மார்க் பண்ணால் மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறுது. விக்கு வந்து எல்லா விக்கையும் ஒரு ஓவராலாக கனெக்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல திரும்பின மாதிரி ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸ் 1 hour வந்து பாருங்களேன், ஒரு இந்த ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் பேட்டர்ன், சூப்பரான ஒரு ஹேமர் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. இந்த ரிவர்சல் பேட்டர்ன் வந்து ஒரு மார்னிங் ஸ்டாராக கன்வெர்ட் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு 2 நாட்கள் வெயிட் பண்ணால் தான் ட்ரெண்டை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். வீக்லியோட க்ளோசிங்கை முடிச்சுட்டு வீக்லியோட க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீக்லி அனலைசிங் வீடியோவில் வந்து போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ஃபின்னிஃப்டியும் வந்து பேங்க் நிஃப்டி போலவே இந்த ட்ரெண்டை தான் வந்து தொட்டிருக்கு. ட்ரெண்டுக்கு மேலே காலையில் ஓப்பன் ஆனாங்க. ஆனால் இந்த இடத்துலேயே கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்த வந்து ஒன்ஸ் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி ரிவர்சல் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து நம்மளால் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டானு கணிக்க முடியும். சரிங்களா? அதே போல் இன்றைக்கி வந்து டே ஹையை வந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். 20,663 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 20,822 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 21,051 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து 20,666ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,540ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் 20,427 அப்படிங்கிற ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? தென் மிட் கேப் பார்ப்போம். மிட் கேப் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் வந்து நல்லாவே ரிவர்சல் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 அப்படிங்கிற லெவலில் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. நான் ஏற்கனவே நிறைய டைம் வீடியோவில் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் விழுகும் போதும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பை தான் விழுக ஆரம்பிக்குது. அதே போல் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் போதும் மிட் கேப்பு தான் ஃபஸ்ட்டு ரிவர்சல் ஆகுது. அப்படி பார்க்கும்போது மிட் கேப் வந்து இன்றைக்கி ரிவர்சல் ஆகிருக்கு. நேற்றைய தினம் இந்த 10,000ங்கிற லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர்சல் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளைய தினம் வந்து எது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா 10,550 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இந்த லெவல் இன்றைக்கி வந்து டே ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 10,425 சப்போர்ட்டு. இந்த லெவல் 10,247 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,052 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,000ங்கிறது சப்போர்ட். அதற்கு கீழே வந்துன்னா 9,877 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? இந்த லெவல்ஸை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து மிட் கேப் வந்து இந்த லெவலை வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்காங்க. இந்த லெவலை வந்து பாருங்கள், இந்த லெவலை க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனோன்னு தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டு வந்திருக்கு. இப்படியே போணுச்சு அப்படின்னா மிட் கேப் வந்து இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இன்னும் ஒரு 100 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் மிட் கேப் இருக்குது. அப்படியே ஏறி வந்தாலும் அகைன் இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. சரிங்களா? வர இருக்கிற நாட்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு சென்செக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சென்செக்ஸ் நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. சென்செக்ஸும் வந்து நாளைக்கு ரிவர்சல் ஆன மாதிரி தான் காமிக்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். இந்த ஜோனை வந்து நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடம் வந்து ஒரு ஜோனாக இருக்கும். சரிங்களா? நாளைக்கு 43,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 73,500 சாரி 73,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 72,500 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? 72,423 to 500. இந்த 72,500லேருந்து 73,500க்குள்ளார ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக போய்டும். 74,224 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மார்க்கெட் வந்து நாளைய தினம் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது. ஒரு கேப் அப் அந்த மாதிரி ஆணுச்சு அப்படின்னா 73,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து லோ, இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே போல் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும்,
ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். கற்றுக்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் ஃப்ரீ டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டீமண்ட் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃப்ரீ டீமண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் வீக்லி அனலைசிங் வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.